சீமான் தானே? சீமானைத்தான். பச்சோந்தி கூட நிறம் மாறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். ஆனா 10 செகண்டை விட அதிவேகமாக நிறம் மாறக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொது மேடையில எப்படி பேசணும்ன்ற ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு நபர் தான் சீமான். பாத்தீங்களா நேத்து மீட்டிங்ல வாடா போடான்னு எங்க தலைவரை பார்த்து பேசுறாரு. இவர் கொள்கை கூட்டணியா? இவர் கொள்கை கூட்டமா? நேத்து கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்னு பேர் சொன்னா கத்துறாங்க பசங்க. நாம் தமிழர் கட்சி பசங்க கத்துறாங்க. ரஜினி அப்படி பேர் சொன்னா கத்துறாங்க. அப்ப யாரு ரசிகர் கூட்டம்? நடிகரோட பேரை உங்க கூட்டத்துல சொல்லும் போதே உங்க தம்பிங்க எல்லாம் கத்துறாங்களே. அப்ப அது கொள்கை கூட்டம் நாங்க சொன்னா உங்களுக்கு ஏத்துக்கொள்ள முடியுமா? அதாவது சீமான் அவர்கள் எப்படின்னா, தயவு செய்து திரு சீமான் அவர்களே, ரொம்ப மரியாதையா நாங்க உங்களை பேசுறோம். ஆனா எதுக்கு உங்களுக்கு மரியாதை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போதே எங்களுக்கு அவமானமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் மரியாதைக்குரிய அண்ணன் அப்படின்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா உங்களுடைய பேச்சு என்பது நாள் ஆக 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 ரொம்ப பச்சை அயோக்கியத்தனமான ஒரு பேச்சா இருக்கு. தயவு செய்து திரு சீமான் அவர்கள் நீங்க பேசிய பேச்சை தயவு செய்து கேளுங்க. இப்ப நீங்க விஜயகாந்த பெருமையா பேசுறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த நீங்க எப்படி பேசுறீங்க? காலு கட்ட மயிருக்கு சமம் பேசுற வாய் தானே இந்த வாய். ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப பேசுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி பாருங்க, என் அன்பு தம்பி விஜய் தாங்க தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார்னு வாய்க்கிலேயே பேசின சீமானு இப்ப ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் நீங்க பேசுறீங்க. உங்களுடைய அரசியலுக்காக பேசுறீங்க. இதே ரஜினிகாந்த நீங்க என்ன பேசுனீங்க? வெற்றிடமா? சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க போய் படுத்துக்கோங்கன்னு ஒரு பெரிய மனிதரை ரஜினிகாந்த் எவ்வளவு இழிவாக ஒரு பேசிய நபர். அற்ப அரசியலுக்காக, அற்ப ஓட்டுக்காக, அதாவது அது வாயா இல்ல வாஷ் பேசினானே தெரியலங்க. வாயை வாடகைக்கு விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாடகை வாயை ஒட்டு மொத்தமா குத்தகைக்கு விட்டதா நான் பாக்குறேன். அப்படிதான் பேசுறாரு. அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் அஜித்குமார் ஒரு மலையாளி, அவன் ஒரு சினிமாக்காரன் என்று பேசின நபர் எல்லாம் இன்று அஜித்குமார் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர். அதாவது ஓட்டு பிச்சைக்காக, அஜித் ரசிகருடைய ஓட்டை நம்ம பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க. இது ஒரு அரசியலா? இது ஒரு கொள்கையா? இது ஒரு கோட்பாடா? இத்தனை வருஷம் கத்துறீங்களா? 15 வருஷமா கத்துனீங்களா? ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடிஞ்சா? அப்ப கவுன்சிலராக ஆக வேண்டும்.